துலாம் ராசி அன்பர்களுக்கு 17 ஜூலை 2024 அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி இந்த ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதனால் இந்த ஆடி மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக துலா ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரனாக வர்றாரு. அவருக்கு 8ல் அதே அடுத்து எதிர் வீட்டு 8ல் குருவும் செவ்வாய் இணைகிறாரு, 5ல் சனி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 6-12 அச்சுக்களாக ராகுவும் சுக்கிரன் வர்றதுனால துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பூரா வெகு சிறப்பாகவே இருக்கும். எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு பார்க்குறோம். சிறப்பு அப்படின்னா அந்தந்த வயதுக்கு பொதுவாகவே எல்லாமே ராசி பலன் பெரும்பாலும் எதிர்பார்க்குறீங்க. ராசி பலனை பார்க்குறீங்க. சின்ன குழந்தையிலேருந்து என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது ராசி பலனில் சொல்லுவாங்களான்னு அவளோடு எல்லா நண்பர்களுமே பொதுமக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. அந்த ராசி பலனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கருத்து துளாராசிக்கு 8-12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி இங்கே கொண்டு வந்துடுவோம். நாம் 8-12 அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார், 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் எல்லாமே வெளிநாட்டு ஆர்வம், வெளிநாடு போகக்கூடிய ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக ஜனன ஜாதகத்திலேயே இது வந்துடணும். பிறந்த ஜாதகத்திலேயே இந்த அமைப்பு இருந்தால் 8-12 சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு யோகத்தை கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கேட்கல. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் ராகு, அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க, இது வரைக்கும் பரீட்சை எழுதி எதுலையுமே பாஸ் பண்ணல, அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதி எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு வேலைக்கு உண்டான முயற்சி நீங்கள் இந்த மாதம் பண்ணும்போது அது கூடுதலாகவே அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்று. 2ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்கிறார். அதே சமயத்தில் சிம்ம அமைப்புலேயும் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. சிம்மத்தை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சிம்மத்தை சனி பார்க்கறதுனால பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பில் தான் உங்களுக்கு கூடுதலாக நன்மையாக தீமையாக நடக்குங்கிறது தான் உண்மை. அதே அமைப்பில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு கல்வி மேன்மை ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். உயர்கல்வியினுடைய அமைப்பில் நாம் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற அமைப்பில் எதை செலக்ட் பண்ணி படித்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் அது எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது நல்லா இருக்குங்கிற அமைப்பில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். அந்த செலக்ட் பண்ணுற அமைப்புக்கு இன்றைக்கி ராசி ரொம்ப ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்பயுமே ராசிக்கு ஒரு நல்ல சுபர், இயற்கை சுபர் வீட்டில் ராசி இருந்துட்டாவே துளாராசிக்காரர்கள் ராசிநாதன் சுக்கிரனாக வர்றார். அந்த இயற்கை சுபகிரகம்னு சொல்கிறோம் நாங்கள். அதை அந்த இயற்கை சுபர் வீட்டில் ராசி இருக்க பிறந்தவர்கள் இந்த ராசிக்குன்னு ஒரு தனி சுவாரஸ்யம் உண்டு. இந்த ராசியை விருப்பமாக, அதாவது அதிகமாக அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள் எல்லாமே லக்ஸரியாக இருக்கணுங்கிறது தான். பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு மதிப்பும் உண்டு. திருமண வாழ்க்கை அப்படின்னு மன வாழ்க்கைன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மன வாழ்க்கையை மனைவியை தேர்வு செய்கிறதுல நம்பர் 1 இருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அதை நீங்கள் அதில் செய்வீங்க. இல்லை அப்படின்னா அதை ஒதுக்கி விட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயம் மன வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய நண்பர்கள் அதிகமாக துளாராசியில் இருக்கிறவங்க எதுவுமே பேசாத செலக்டடுங்கிற ஒரு பாயிண்டில் தான் போயிட்டுருப்பீங்க. அதே மாதிரி 25-26 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே மன வாழ்க்கையில் எந்த தவறும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்க. 26 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வீடு வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக இருக்கும். நல்லா சம்பாரிச்சா தானே வீட்டை வாங்க முடியும், வாகனத்தை வாங்க முடியும், நிலத்தை வாங்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை இயல்பாக இருக்குங்கிறது உண்மை. யாருக்கு கிடைக்குது, இது எத்தனை பேருக்கு இந்த அமைப்பு கிடைக்குது, அதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, நல்ல வீடு வேணும், நல்ல வாகனம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறது உண்மை. அந்த வீடு, வாகனம், மனைவி இது 3மே துளாராசிக்காரங்க கொஞ்சம் லக்ஸரியாக இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய அமைப்பில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பில் அங்கே கண்டிப்பாக வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி கரெக்டாக 10ல் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் ராசிநாதனோட இணைஞ்சே உட்காந்துருக்கார். அப்போ ராசிநாதனோட இணையும் போது உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே லக்ஸரியாக ஓடிட்டுருக்கு. அந்த முயற்சிகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அந்த முயற்சியை நிறைவேற்றுவீங்க, உங்களால் சாதிக்க முடியும். அப்போ உங்கள் தாய் தந்தைகளுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் செய்ய முடியும். தாய் தந்தைகளுக்கு என்ன, அவங்களுக்கு 60 வயசில் என்ன தேவைப்படும், அவங்க தேவையை நீங்கள் என்ன பூர்த்தி செய்வீங்க. அவங்க உங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்ன, சின்ன வயசில் இருந்தால் கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க, அதுக்கு அதோட சின்ன வயசில் இருந்தால் படிக்க வைப்பாங்க. கல்வி ஒரு மிகப்பெரிய சொத்து இல்லையா. அப்போ அதை மேன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு தாய் தந்தை, அப்பா அம்மா அவங்களுக்கு முயற்சி செய்வாங்க. அப்பா அம்மா ஒத்துழைப்பும் முயற்சியும் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டகாசமாக படித்து மேலே வந்துடுவீங்க. இதில் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க,
காவல்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே செல்வாக்காக ஒரு அமைப்பு, செல்வாக்கான ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். பொதுவாக துலா ராசி அப்படின்னாவே அவங்க ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் பகுதி வாரியாக நம்ம பிரித்து சொல்லக்கூடிய அமைப்பு. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய சிந்தனை ஓடும். 10 வயசு குழந்தைக்கு சிந்தனை வேறு மாதிரியாக இருக்கும், 20 வயசு பையனுக்கு சிந்தனை வேறு மாதிரியாக இருக்கும். 20 வயசு பையன் தான் படிக்கணும், இன்னும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த படிப்பினுடைய தூண்டுதலில் போயிட்டுருப்பாங்க. 30 வயசு தான் பையனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலில் மேன்மையை எதிர்பார்ப்பாங்க. நல்ல தொழில் இருக்கணும், அந்த தொழில் அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த மனசுக்கு பிடிச்சிருந்தால் அந்த தொழிலுக்கு உண்டான கூடுதல் வளர்ச்சியை அவங்க அடைவாங்க. அப்போ எல்லாமே அவனுக்கு லக்ஸரியாக கிடைக்க 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 அவன் வாழ்க்கையில் மேலும் 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 பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஓய்வில்லாத ஒரு அமைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் தொழில் பிஸ்னஸ்ஸு கண்டினியூ பண்ணி ரெகுலர் பண்ணுறவனுக்கு டைம் இருக்காது, வேறு எதையும் பார்க்குறதுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி அவன் பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால் துளாராசி அன்பர்கள் எல்லாமே ரொம்ப லக்ஸரியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் லைஃப்பை ஓட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. வெளிநாடு போய் சம்பாரித்து பணத்தை அனுப்புன்னு நினைக்கிறவங்க நிறைய அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்பயும் நல்லா தான் இருக்கிறீங்க. அதுலேயும் வெளிநாட்டுக்குள்ளே போய் சிக்கலில் மாட்டி அங்கே நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில நண்பர்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஏன் கஷ்டத்தை அனுப்பியிருக்கேன் அப்படின்னா, அந்த பாவக அமைப்பு கெட்டு போயிட்டா அப்படின்னா உங்களுக்கு ஜாதக ராசியிலேருந்து 8ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் கெட்டு போச்சு அப்படின்னா வெளிநாடு போக வைக்கும். அங்கே போய் நீங்கள் தொழில் ரீதியான சிக்கலில் மாட்டி அங்கே நாம் வேறு கேஸு வழக்கு அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் நிறுத்தி விட்றோம். அப்படியும் துளாராசி அன்பர்கள் மாட்டி இருக்கிறீங்க, மாட்டி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே ரிலீஃப் ஆகி வெளியே வர்ற ஒரு மாதமாக அந்த மாதம் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாத உள்ளூர்லேயே மாநில அரசு பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே, மாநில அரசுன்னு நான் சொல்லக்கூடியது மாநில அரசு பணி, அது அரசு துறையில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி பணியாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டி அதிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சிக்கல் அப்படின்னா தொழில் ரீதியாக நீங்கள் எதுவும் தப்பு பண்ணி மாட்டக்கூடிய அமைப்பு அங்கே வந்துடும். அப்போ அந்த அமைப்புலேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க அப்படிங்கிறது அங்கே உண்மை. மொத்தத்தில் இந்த துளாராசி அன்பர்கள் எல்லாமே நல்லா இருக்கிறவங்க நல்லாவே ஓடிட்டு இருக்கிறீங்க. அதில் ஒரு சில நண்பர்கள் சிக்கலில் மாட்டி அந்த சிக்கல்லேருந்து நம்ம விடுபட்டு வருவோமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க. ஆக மொத்தத்தில் துளாராசி கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அது தசாபுத்தி சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, ராசியின் அடிப்படையில் இன்றைக்கி ராசிக்கு நேர் எதிர் வீட்டில் குரு உட்காந்துருக்கிற ஒரே காரணம், 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற ஒரே காரணம், அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூர பயணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, தூர இடங்களுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தூர இடங்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து பணம் பொருள் செல்வாக்கு இங்கே வர்றதுக்கே உங்களுக்கு விருப்பம் வராது. எப்பயுமே 12ஆம் இடத்தோடு ஒரு ஒளிகிரகங்கள் தொடர்பு கொண்டுட்டாவே சொந்த இடத்துக்கு வர்றதுக்கு பிடிக்காது. ஏன்னா இங்கே அவங்களுக்கு தொழில் அமையலை, அங்கே இருந்தால் தான் தொழில் அமையுது. அதனால் அங்கேயே இருந்து நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற லெவலில் குடும்பத்தோடையும் போய் ஃபேமிலியோடையும் போய் அங்கே இருக்கவங்க துளாராசி என்பவர்கள்லாம் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் தூர இடத்துல இருக்கிற வரைக்கும் செல்வாக்கு குறையாமல் இருக்கும். அதே மாதிரி உள்ளூரில் நம்ம ஏரியாவிலே நாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், தொழில் பண்ணுவோம்னு முயற்சி பண்ணி தொழிலில் லாக்காகி நஷ்டம் பட்டு நின்றுட்டு இருக்கிற நண்பர்களும் இதில் இருக்கிறீங்க. அவங்களும் இந்த மாதத்திலிருந்து, இந்த ஆடி மாதத்துலேருந்து ஒரு சிறப்பாக உங்களுக்கு கடன் நீங்கக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு. உள்ளூர்லேயே நம்ம செஞ்சு நஷ்டப்பட்டோம், இப்போ கடன் கேட்டாலும் கிடைக்கல, இனிமேல் எப்படி தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறது, நாம் எப்படி தான் நமக்கு ஜீவன வாழ்வாதாரம் வேணும் இல்லையா, அந்த வாழ்வாதாரத்தை எப்படி தான் நம்ம சரி பண்ணுறது, யார்கிட்டுமே எந்த ஃபைனான்ஸ் இதையும் நம்மக்கிட்ட இல்லை, மனைவி மூலமாகவும் இல்லை, அப்பா அம்மா மூலமாகவும் இல்லை, தாங்கிட்டையும் ஒன்றும் இல்லை, உதவி செய்வரும் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற துளாராசி அன்பர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக உதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும். உங்களுக்கு அது மூலியமாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். புதிய வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் போச்சே நமக்கு வேலை வரலையேன்னு நினச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் கண்டிப்பாக வேலை, அந்த பணம் ஒன்றும் போகாது. உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் அதுக்கு உண்டான அறிகுறி தெரியும். அதனால் எல்லாருமே சோகத்தையும் சந்திக்கிறீங்க, துக்கத்தையும் சந்திக்கிறீங்க, சந்தோஷத்தையும் சந்திக்கிறீங்க, நிம்மதியும் சந்திக்கிறீங்க. அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் சோகத்தை சந்தித்த நண்பர்களுக்கு குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த மாதம் எத்தனை பேர் நீங்கள் துளாராசியில் இருந்தாலும் சரி, அந்த சோகத்திலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பு. சோகம்னா என்ன, பணம் கையிலேருந்து போயிட்டால் சோகம்,
வீட்டில் வந்து நம்ம பொருளை இழந்துட்டா நம்ம சோகம், வேலை நமக்கு கிடைக்கலனா சோகத்தில் தான் இருக்கோம். மனுஷனுக்கு வாழ்வாதாரமே வேலையும் பணமும் தொழிலும் தான். இதை வந்து விட்டுட்டேன், என் கையில் இல்லை, இப்போ போயிடுச்சு, நான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே, துளாராசிக்காரங்கள் எல்லாமே அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. அதுலேயும் ஒரு சிலர் பணியில் இருந்து டீப்ரமோட் ஆனவங்க, அதாவது சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு அமைப்பு, உங்களுக்கு அந்த திரும்ப வேலையில் திரும்ப சேர்கிற அமைப்பு, திரும்ப பணியில் போய் நீங்கள் உட்காந்து பணி செய்யக்கூடிய அமைப்பு, இது கண்டிப்பாக வரும். அப்போ அதனால் வந்து துளாராசி அன்பர்களுக்கு எல்லாமே எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதுலேயும் ஒரு சில நண்பர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற அமைப்பு அங்கே துளாராசி அன்பர்களுக்கு வந்துடும். அந்த கோடிக்கணக்கான அமைப்பு சில பேர் உள்ளூரில் சம்பாதிக்கிற அமைப்பு, தொழில் பிஸ்னஸ் ரீதியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் பிஸ்னஸ்ன்னு நான் சொல்லக்கூடியது சில பேருக்கு வாகன அமைப்புகளில் அதிக லாபம் வரக்கூடிய அமைப்பு, சில பேருக்கு வந்து வியாபார அமைப்பில் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. அந்த வியாபாரம் அப்படிங்கிறது ஆடு மாடு வியாபாரத்தை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அந்த அமைப்பு உண்டு, வாகன வியாபாரம் செய்கிற நண்பர்களுக்கு அந்த அமைப்பு உண்டு, ரியல் எஸ்டேட் போன்ற அமைப்பில் செய்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. மொத்தத்தில் துளாராசி அன்பர்களுக்கு எல்லாமே அந்த கட்ட காலம் போய் நல்ல காலம் வரக்கூடிய அமைப்பு, நல்ல நேரம் வந்துக்கிட்டு இருக்குது, நெருங்கிட்டு இருக்குது. எல்லா வகையிலையுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வெளியே வரும் மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.